இந்த வெஜிடபிள் பிரியாணிக்கு அடுத்த மெயினான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மசாலா பொருட்கள் சோம்பு, பிரியாணி இலை, பட்டை, லவங்கம்லாம் எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது ஒரு பிளேட்டில் வந்து நான் பீன்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் தனி பிளேட்டில். இப்போ கேரட்டு, பொட்டேட்டோ, ஆனியன், சில்லிஸ் எடுத்துருக்கேன். இங்கே பாருங்கள், நான் பீன்ஸ் எடுத்துருக்கேன், மின்ட் லீவ்ஸு, டொமேட்டோ எடுத்துக்கோங்க, ஆனியன்ஸ் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவைப்படுற கொரியாண்டர் லீவ்ஸை நான் ஒரு லெமன் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மிக்ஸ்டு சுண்டல் தான் நம்ம செய்ய போகிற இந்த வெஜிடபிள் பிரியாணியில் கொடுக்குற டேஸ்ட்டு. நான் வெறும் சுண்டல் பட்டாணி மட்டும் எடுக்கல, பிளாக் சுண்டல், ஒயிட் சுண்டல், வேர்க்கடலை இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சோயா வந்து நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் வாஷ் பண்ணி. ஃபர்ஸ்ட் வந்து நாங்கள் வந்து கெஸ்ட் ஸ்பெஷலாக நாங்கள் செய்ய போகிறதுனால பெரிய பாத்திரத்தை நாங்கள் செய்கிறோம். ஸோ ஆனியன் விட்டுட்டு நீங்கள் இந்த மசாலா ஐட்டம்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிடுங்க. ஆனியன் நல்லா ஃப்ரை ஆகிறதுக்காக நான் வந்து கல்லுப்பு யூஸ் பண்ணுறேன். நீங்கள் சால்ட்டுக்கு பதிலாக கல்லுப்பு யூஸ் பண்ணுங்கள் ஆனியன் நல்லா ஃப்ரை ஆகிறதுக்கு. இப்போ அது நல்லா ஃப்ரை ஆகட்டும் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு நான் தக்காளியும் ஆட் பண்ணிவிட்டேன். அது நல்லா ஸ்மாஷ் ஆகணும், அதுவும் நல்லா குக் ஆகணும். குக் ஆனதும் நம்ம எடுத்து வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். போன கேரட், பீன்ஸ், சோயா எல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் ரெடி பண்ணுனா இப்படி ரொம்ப ஃபாஸ்ட்டாக செஞ்சிடாதீங்க, கொஞ்சம் ஸ்லோவாக செய்யுங்க, ஹை ஃப்ளேம்லையும் வைக்காதீங்க. இப்போது நான் நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் அது குக் ஆகட்டும். ஃபுல் எல்லா கலர்ஸும் மிக்ஸ்டாக இருக்குது. இப்போ நான் கொரியாண்டர் லீவ்ஸ் வந்து சாப் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் நீங்கள் 1 to 2 டேபிள்ஸ்பூன் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் வெறும் plain ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணி அதுவும் நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் நல்லா வாட்டர் விட்டு அது கொதி வந்ததும் நம்ம ரைஸ் போட்டு எடுத்தால் வெஜிடபிள் பிரியாணி யம்மியாக ரெடி ஆகிடுச்சு. பார்க்கலாம், ஒரு 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்க்கலாம். 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் நான் ரைஸும் போட்டுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் பிஃபோராகவே. ஸோ யம்மியாக டேஸ்டியாக வந்து வெஜிடபிள் பிரியாணி குக் ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், நல்லா பிரேக் ஆகாமல் அரிசி நல்லா குக் ஆகி. நெக்ஸ்ட் டைம் நீங்கள் பட்டாணி மட்டும் யூஸ் பண்ணி வெஜிடபிள் பிரியாணி செய்யாமல் இதை மாதிரி மிக்ஸ்டு சுண்டலை வச்சு நீங்கள் வெஜிடபிள் பிரியாணி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னா உங்களோட வேல்யூபான கமெண்ட்டை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் ஸ்மைலிங். பை பாய்.